ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு நல்ல ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபினே சொல்லலாம். நீங்கள் இதை டிஃபனாக கூட கொடுக்கலாம், அதே சமயத்தில் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். கண்டிப்பாக இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபியாக இருக்கும். இது செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு வேக வச்சு சாதம் சேர்த்துக்கோங்க. இதில் 3 ஏலக்காய் சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 முட்டை சேர்த்துக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. எந்த அளவுக்கு நல்லா மையாக அரைக்க முடியுமோ அரைச்சிக்கோங்க. இப்போ இதை அப்படியே எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக வேக வச்ச சாதம் மட்டும் சேர்த்துக்கோங்க. பழைய சாதம்லாம் சேர்த்துறாதீங்க, நல்லா இருக்காது. இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். மாவு வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இது கூட சேர்க்கறதுக்கு இன்னொரு பவுலில் ஒரு 10லேருந்து 15 பாதாம், ஒரு 7-8 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது கூட இனிப்புக்காக 1 டீஸ்பூன் அளவு சர்க்கரை நல்லா பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. இதே நல்லா கலந்துக்கலாம். இதில் கடைசியாக கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களோட விருப்பம் தான், நீங்கள் இதில் வேர்க்கடலை கூட சேர்த்து அரைக்கலாம். நல்லா வறுத்த வேர்க்கடலையை சேர்த்து அரைச்சி கூட எடுத்துக்கலாம். தேங்காய் கூட சேர்க்கலாம். இந்த ஸ்டஃபிங் வந்து உங்களுக்கு விருப்பமான மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவு வந்து நம்ம சுட்டு எடுக்கலாம். இதுக்கு ஒரு தோசை தவாவில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி தேய்ச்சி விட்டுக்கோங்க. இதில் இந்த மாதிரி மாவு எடுத்து சின்ன சின்ன தோசை மாதிரி ஊற்றிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கிறிஸ்பி ஆகி தனியாக வந்திருக்கும். இந்த சமயத்தில் நம்ம செஞ்சுருக்கிற ஸ்டஃபிங்கில் தேவையான அளவு சேர்த்துட்டு இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. இது திருப்பி விடணும்னு தேவையில்லை, ஒரு சைட் நம்ம வேக வச்சாலே போதும். இது போல் மடித்து விட்டுட்டு ஒரு 30 செகண்ட் அப்படியே விட்டுட்டு இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதே போலவே எல்லாத்தையுமே போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இது கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல் நான் நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.